மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Welcome to Opening Bell Show. சார் உற்சாகமான காலை வணக்கம் சார். காலை வணக்கம் சார். புதன்கிழமை ஒரு மெசேஜ் அமைச்சிருந்தீங்க. 3 மாசம் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் கார்த்தி. டாரிஃப் வந்து நமக்கு பாஸ் பண்ணிட்டாரு, சைனாவுக்கு தான் அடி. அதனால பாத்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து கண்ணா பின்னான்னு ஏறி இருக்குன்னீங்க. ஆனா நேத்து 1104 புள்ளிகள் சரிந்து வர்த்தகமாயிருக்கு சார். நம்மளுடைய மார்க்கெட்டும் வந்து முடியும் போது புதன்கிழமை சரிவுல தான் முடிஞ்சது. இன்னைக்கு எப்படி இருக்கு சார்? எப்படி இருக்கும்? ஆக்சுவலி கார்த்திக், புதன்கிழமை அன்று நம்ம சந்தையின் வர்த்தகம் முடிஞ்ச பிறகுதான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. யூஎஸ் டைமுக்கு தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ இந்த ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு ஸ்டாண்ட் ஆஃப்ல வந்து முக்கியமா ட்ரம்ப் வந்து சரி ஓகே எல்லா நாடுகளும் பிரச்சனையா இருக்கு, நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோமே, ஒரு 90 டே பாஸ், அதாவது 3 மாசத்துக்கு இந்த டாரிஃப் வராது அப்படின்ற ஒரு பாஸ். 10% அந்த பேஸ் லைன் இம்போர்ட் டியூட்டி வந்து கண்டினியூ ஆகும். பட் அதே சமயத்துல சைனாக்கு எதிராக வந்து அதுக்கு அடுத்தது சைனா வந்து மறுபடியும் 84% டாரிஃப் யூஎஸ் மீது அந்த பொருட்களுக்கு மீது போட்டதுனால இவர் வந்து அந்த டாரிஃபை வந்து 145% போய் ஏற்றிருக்காங்க. ஸோ 125 பிளஸ் ஆல்ரெடி 20 எக்ஸிஸ்டிங் ஃபென்டனிலுக்கு போட்டது. ஸோ 145%, 145% டாரிஃப் சைனாக்கு அகேன்ஸ்டா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பக்கம். ஆனால் அந்த 90 டே பாஸ் அனௌன்ஸ் பண்றதும் இந்த சைனா மீது இருக்கக்கூடிய அடிஷ்னல் டியூட்டி அனௌன்ஸ் பண்ணதும் ரெண்டும் வெவ்வேறு நேரத்தில் வந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம வந்து ஸோ அந்த 90 டே பாஸ் வந்து வரும்போது கார்த்தி சந்தைக்கு வந்து மிகவும் உற்சாகம். சரி ஏதோ பாசிட்டிவாக நடக்குது, 3 மாசத்துக்கு இனிமே பரவாயில்ல, ஏதோ நெகோசியேட் பண்ணுவாங்க, டீல் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல அன்னைக்கு வந்து டவ் ஜோன்ஸ் வந்து 2000 புள்ளிகள் மேலாக உற்சாகத்துடன் அந்த மேல் நோக்கி சென்றுதான் வர்த்தகம் முடிந்த வண்ணமாக பார்த்தோம். பட் வியாழன் அன்று நமக்கு விடுமுறை நாள். நம்ம நாட்டுடைய சந்தைகள் வந்து விடுமுறை. ஆசிய நாட்டு சந்தைகளுமே அதே போல உற்சாகமா துவங்கி இருக்கிற, ஜப்பானா இருந்தாலும் ஹாங்செங்கா இருந்தாலும் மற்ற பல ஆசிய நாடு சந்தைகளும் உற்சாகமா இருந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே அப்போ இந்த 140 எண்ட் ஆஃப் த டேக்குள்ள இந்த 145% சைனாக்கு எகென்ஸ்டா இருக்கக்கூடிய அந்த டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துச்சு. ஸோ இந்த சந்தையின் வர்த்தகம் முடியும் பொழுது இந்த மாதிரி ஒரு செய்தி வரும்பொழுது அப்பெல்லாம் ட்ரேட் வார் வந்து இன்னும் பெருசாகி கொண்டே போகுது, இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தையோ ஒரு தொடர்போ இல்லாத ஒரு காரணத்தினால இந்த மாதிரி டாரிஃப் வார் வந்து போய்கிட்டே இருக்கு, இது வந்து நாட் வெரி குட் ஃபார் ஆல் மார்க்கெட்ஸ் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு பிரதிபலிப்பும் நேற்றைய தினம் டவ் ஜோன்ஸ் வந்து கொஞ்சம் மேல் நோக்கி, ஒரு அளவுக்கு மேல் நோக்கி சென்றாலுமே அந்த வர்த்தக நேரத்தில் எண்ட் ஆஃப் த டே வந்து சரிவோடு தான் முடிந்தது. மறுபடியும் இந்த ட்ரேட் வார் தொடருகின்றது அப்படின்ற ஒரு கவலை. இதே சமயத்தில் நேற்றைய தினம் யூஎஸ்ல வந்து இன்ஃபிளேஷன் டேட்டா வந்தது. அது வந்து ஃபேவரபுளா தான் வந்திருக்கு. லோவர் இன்ஃபிளேஷன், அதாவது பணவீக்கத்துடைய ரீடிங் வந்து எதிர்பார்த்ததை விட குறைவாக தான் வந்தது. இதன் காரணியாக இன்னும் கொஞ்சம் ரேட் கட்ஸ் வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலுமே இந்த வர்த்தக போரின் காரணியால இது வந்து டிலே ஆகும். ஸோ நம்ம மறுபடியும் இந்த ஸ்லோ டவுன் அண்ட் க்ரோத் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த அன்சர்டனிட்டி ஆஃப் டாரிஃப், அதாவது இவர் காலில் ஒன்று சொல்றாரு 3 மாசம் தள்ளி, இது முதலே செஞ்சிருக்கலாம். பிளஸ் அவங்க வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாமே ஒரு டைப்பாக பேசுறதும் இந்த மாதிரி ஒரு அன்சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால சந்தையின் சரி வந்து மறுபடியும் பழையபடி, அதாவது புதன்கிழமைக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அந்த சந்தையின் ஃபீல் வந்து சந்தைக்கு வந்திருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ திஸ் இஸ் வெரி கிளியர். அதே போல ஒவ்வொரு நாடுமே இப்போ யூரோப்பியன் யூனியன் வந்து அவங்களுடைய டாரிஃப், ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க அது இம்போஸ் பண்றதுக்கு. ஆனால் அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, இல்லை ஸ்டால் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இட் இஸ் ஸ்டில் வெரி அன்சர்டன். இந்த அன்சர்டனிட்டிக்குள்ளார வர்த்தகம் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு சரிவை சந்தைக்கு இந்த வாரம் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நான் வந்து நம்மளுடைய அந்த ஓப்பனிங் பெல் ஒரு சண்டே நம்ம லைவ் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணும்போது கூட ஐ திங்க் ஐ ரிமெம்பர் கார்த்திக், நம்ம வந்து பேசுறது என்னன்னா, ட்ரம்ப்போட பிரச்சனை வந்து மற்ற நாடுகள் கிடையாது, ட்ரம்ப்போட பிரச்சனை வந்து சைனா தான். சைனாக்கு அகேன்ஸ்டா இந்த டாரிஃபை போடணும், அவங்களுடைய இடத்த வந்து சைனா பிடிச்சிட்டாங்க. அந்த முதல் இடம் எக்ஸ்போர்ட்ஸ்ல அப்படின்ற அந்த ஒரு இடத்த வந்து சைனா ஒரு சூப்பர் பவராக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அந்த இடத்த வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க. அந்த இழந்த இடத்தை பிடிக்க வேண்டும், சைனா அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண வேண்டும் தான் அவரோட நோக்கமே தவிர மற்ற நாடுகளுக்கு வந்து நோண்டி விடணும்
அவங்கள வந்து வளர்ச்சி குறைவா இருக்கணும் அப்படின்றலாம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் தி பேக்ரவுண்ட் ஆஃப் வாட் ஹேப்பன்ட் அந்த 2 நாள்ல. அன்பார்ச்சுனேட்லி நான் மறுபடியும் நினைக்கிறது எனக்கு இதுதான், நேற்று தினம் நமக்கு வர்த்தகம் இல்லாமல் போச்சு. அந்த இருந்ததுன்னா அந்த ஒரு சந்தையின் உற்சாகம் வந்து நேற்றைய தினம் நம்ம சந்தையில ஒரு பிரதிபலிப்பு பார்த்திருக்க கூடும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. நெவர்தலெஸ் இன்றைய தினம் அந்த விடுமுறை முடிந்து இந்த சந்தை துவங்க இருக்கிறது. இதுல 2 விதமான, இப்போ நம்ம 2 நாட்களுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு நாளுக்குள்ள நம்ம முடிக்க வேண்டும். ஸோ அந்த ஏற்றம் 90 நாட்களுக்குள்ள பாஸ் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். 145% சைனாக்கு மேல இருக்கிறதுன்றது ஒரு நெகட்டிவ் நியூஸ். பிளஸ் நம்மளுடைய Q4 காலாண்டு முடிவுகள் இது வந்து நேற்றைய தினம் வந்து ஆரம்பித்து விட்டது. ஸோ நேற்றைய தினம் ஒரு சில ரிசல்ட்ஸ் வந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த எல்லா டேட்டாவுமே இந்த ஒரு நாள் இன்றைய ஒரு நாள் வர்த்தகத்துக்குள் சந்தை வந்து இது டைஜஸ்ட் பண்ண வேண்டும், இது ஜீரணிக்க வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ 90 டே பாஸுக்குள்ள பாசிட்டிவ் மூவ், நேற்றைய தினம் 145% சைனாக்கு மேல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ், பிளஸ் Q4 ரிசல்ட்ஸ் எப்படி இருந்ததையும் சேர்த்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக அமையும். அதனால வாலட்டிலிட்டி இன் பிரைஸ் மூவ், அதாவது ஏற்ற இறக்கங்கள் வந்து அதிகரிக்க கூடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம மனதில் எப்பவுமே இருக்க வேண்டும் அப்படின்றது. ஏன்னா இது அந்த விடுமுறை நாட்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அதே டைரக்ஷன்ல சந்தை வந்து இன்றைய தினம் ஆசிய நாடுகளுடைய சந்தை இல்ல டவ் ஜோன்ஸ் வந்து அதே டைரக்ஷன்லயே போயிட்டு இருந்தீங்கன்னா இன்னையோட இது மூவ் வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியரா இருந்திருக்கும். பட் 2 திசையிலுமே சந்தை சிந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு அவுட்லுக் நமக்கு கிடைத்த உடனே நம்ம நாட்டுடைய சந்தை வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம மனதில் இருக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு ஒரு, அப்படிதான் இருக்கும்னு நான் சொல்ல வரல, பட் அது வந்து மனசுல இருக்க வேண்டும் கார்த்திக். ஸோ திஸ் இஸ் தி எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் டுடே. இன்னைக்கு வந்து கொஞ்சம் வாலடைலா இருக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்போட சந்தைக்குள்ளார நுழைய வேண்டும் என்பதுதான் நான் சொல்ல அடிக்கடி அதை அண்டர்லைன் பண்ண விரும்புறேன். ஸோ ஐ திங்க் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டுடே. சார் இப்போ சீனா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் மேல எப்பவுமே ஒரு போட்டியும் பொறாமையும் இருக்கும். என்னடா இது, எப்பவுமே வந்து நாமளும் தான் படிக்கிறோம், அவன் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு போறானே அப்படிங்கிற மாதிரி ட்ரம்புக்கு சீனா மேல ஒரு கண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இப்போ அது சீனா மார்க்கெட் எப்படி சார் இருக்கு? இப்போ அங்க பெரிய அடி வாங்கிட்டு இருக்கீங்க, அவங்க எப்படி அதை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல, சைனா வந்து அவங்களுடைய டொமெஸ்டிக் மார்க்கெட் டிமாண்ட் வந்து ஒரு பக்கம் இருக்கலாம். அவங்க வந்து எது நடந்தாலுமே அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பில்டிங், ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி கெமிக்கல்ஸ், இது வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. இப்போ தற்போதைய நிலைமைக்கு அங்கே வந்து ஸ்லோ டவுன்லாம் ஆன மாதிரி நமக்கு இன்னும் தெரியவில்லை. இது என்ன பிரச்சனைனா கார்த்திக், சைனாவுடைய உள்நாட்டு வளர்ச்சியா இருந்தாலும் சரி, உள்நாட்டு டிமாண்ட் அண்ட் சப்ளையா இருந்தாலும் சரி, அதோடைய ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் வந்து நீங்களோ நானோ இங்க உட்கார்ந்து அதை வந்து நம்ம ரிவ்யூ பண்ண முடியாது. ஏன்னா அந்த டேட்டா வந்து ரொம்ப கண்ட்ரோல்டு. சைனாலேருந்து எமர்ஜ் பண்ணக்கூடிய டேட்டா இருக்கு இல்லைங்களா, இது வந்து ரொம்ப கண்ட்ரோல்டு. முக்கியமாக நம்ம கோவிட் டைம்ல நம்ம பார்த்தோம், அவங்க வந்து ஒன்றும் ஆகலைன்னுவாங்க, அப்புறம் இப்போ 100 பேருக்கு தான் வந்திருக்கு அப்படின்வாங்க, ஆனால் 1 லட்சம் பேர், அது வந்து நமக்கு அப்போ தெரியாது. ஸோ அவங்களுடைய டேட்டா வந்து ஸ்டேட் கண்ட்ரோல்டு அவுட்புட் ஆஃப் டேட்டா. ஸோ அவங்க வந்து நான் 4.5% வளர்ந்துருக்கேன் அப்படின்னா 4.5% நம்ம நம்பி தான் ஆகும். அது வந்து உறுதிப்படுத்தும் வழியில் நமக்கு அதை செக் பண்ணலாம் முடியாது. ஸோ தற்போதைய நிலைமைக்கு அவங்களுடைய ஸ்டேட் ப்ரெஸ் வந்து இஷ்யூ பண்ணக்கூடிய டேட்டா அப்படின்னா வி ஆர் ஓகே, மீன்ஸ் பெரிய அளவில் ஒரு சரிவை இன்னும் நாங்கள் சந்திக்கவில்லை அப்படின்ற ஒரு நோக்கம் தான். இரண்டாவது, அவங்க சில வார்னிங்ஸ் வந்து அவங்க சிட்டிசன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது யூஎஸ் நாட்டுக்கு நீங்கள் தயவு செஞ்சு செல்லாதீங்க, அன்லெஸ் தேர் இஸ் அப்சல்யூட் ரிக்வயர்மெண்ட், சைனீஸ் சிட்டிசன்ஸ் வந்து யூஎஸ்க்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு அண்டர்லைங் ஃபேக்டர் வந்து நேற்று முன்தினம் வந்து வெளியிட்டாங்க. ஸோ டிராவல் டு யூஎஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கங்க அப்படின்னு ஒன்று. அப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சீனர்கள் அவங்க வந்து ஒன்று நார்மலைஸ் சிட்டிசன் ஆகிருப்பாங்க, இப்போ நம்ம நாட்டு என்ஆர்ஐ மாதிரி. ஸோ அது வந்து அவங்க தே வில் பி டேக்கன் கேர். அது வந்து ஃப்ரெஷ் டூரிஸ்ட் டிராவல் வந்து, ஏன்னா அது வந்து திருப்பியும் இந்த டிராவல்ன்றது ஒரு சைடில் வந்து எக்கனாமிக் குரோத்தை தரக்கூடிய ஒரு செக்மெண்ட் இல்லையா. இப்போ ஃபாரினர்ஸ் வந்து ஒரு நாட்டுக்குள்ளே செல்லும்போது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வளரும், அதே போல் ஸ்பெண்டிங் வந்து கூடும். ஸோ அதுக்கு கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்டர் தான் இது அப்படின்றத நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். அதாவது போர் நடக்கிறது நீங்கள் வந்து ஓடி திருப்பி சைனாக்கு வாங்கன்ற அவர் சொல்ல வரல. ஃப்ரெஷ்ஷாக டூரிசமுக்காக இல்லை மற்ற தேவைகளுக்காக நீங்கள் சைனாக்கு தற்போதைய நிலைமைக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் சீனாக்கு யூஎஸ்க்கு செல்ல வேண்டாம் என்றது சீனா நாட்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ
இதுதான் இவங்களுடைய the problem with Chinese information is this. நமக்கு வருகின்ற தகவல்கள் ஸ்டேட் வைடு பிரஸ் மூலமா நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு அவுட்லைன் தான் இருக்கு. ஸோ தற்போதைய நிலைமைக்கு தேர் ஓகே. அவங்க வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து ரீச் அவுட் பண்றாங்க. அவங்க வந்து ஆஸ்திரேலியா கிட்ட பேசியிருக்காங்க, இந்திய நாட்டு கூடயும் பேசியிருக்காங்க. நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், இந்த நேரத்துல வந்து நம்ம ஒற்றுமையா இருந்தால் சைனா யூஎஸ்க்கு அகேன்ஸ்டாக இது வந்து பேசலாம் செய்யலாம் அப்படின்றது அவங்க கூறியிருக்காங்க. பட் அது ஆஸ்திரேலியா வந்து முடியாதுன்றதையும் திட்டவட்டமா அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஃபார்மா ஒரு ஸ்டான்ஸ் இன்னும் எடுக்கல. ஸோ அவங்களும் மற்ற அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரீச் அவுட் பண்ணி தான் இருக்கிறாங்க. பட் தற்போதைய நிலைமைக்கு பெரிய அளவில் ஒரு பாதிப்பு இல்லை அப்படின்றதான் நமக்கு தெரிய வந்திருக்கக்கூடிய செய்திகள் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சார் FII DIAயோட செல்லிங் பையிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு சார் இந்த தரங்களத்திலையும்? FII வந்து நம்ம புதன்கிழமை டேட்டா பார்த்தோம்னா ஒரு 4000 கோடி கிட்ட லிட்டில் ஓவர் 4000 crores வந்து செல்லிங்ல தான் இருக்கிறாங்க கேஷ் செக்மெண்ட்ல. DIS கண்டினியூ டு பை. முக்கியமா அந்த தினத்தோடைய சந்தையின் போக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மதியம் 12 மணிக்கு இருந்து 3:30 வரைக்குமே அந்த 22,400 புள்ளிகள் பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 25 புள்ளிகள் இதுக்குள்ளதான் சந்தை வந்து ஒரு 3.5 மணி நேரம் வந்து வர்த்தகம் நடந்திருக்குன்றதை நீங்க சார்ட்டை பார்த்தா தெரியும். ஆல்மோஸ்ட் ஃபிளாட் லைன் 11:30 இருந்து 3:30 வரைக்குமே ஒரு ஃபிளாட் லைன். கடைசியில முடிஞ்சதும் வர்த்தகம் நம்ம சந்தையில் முடிஞ்சதுமே அந்த லெவல்ல தான் இருந்தது. ஸோ தற்போதைய நிலைமைக்கு FIIs வந்து செல்லிங் இன்னும் தொடர்ச்சியாக நடந்திருக்கிறது. இப்போ வியாழன் என்று நமக்கு சந்தை இல்லை, இல்லாட்டி கொஞ்சம் பையிங் வந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு மனதில் ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு. தட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன். நீட் நாட் நெசசரிலி பி த ட்ரூத், பட் வந்திருக்க கூடும். பட் இன்றைய தினம் வந்து ஒரு மிக்ஸ்ட் பேக்கா இருக்கும் அப்படின்றது திருப்பி நான் வலியுறுத்த விரும்புறேன். ஸோ FII கண்டினியூ இப்போதைக்கு வெனஸ்டே டேட்டா அடிப்படையில் பார்த்தீங்கன்னா செல்லிங் மோட்ல தான் கேஷ் செக்மெண்ட்ல இருக்காங்க. DIS வந்து அதோடைய ஒரு 60% பை இன் கேஷ் செக்மெண்ட்ல தான் இருக்கிறாங்க கார்த்திக். ஸோ நம்ம லெவல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா 22,300 22,300 அப்படின்ற ஒரு சப்போர்ட் லெவலும் 22,700 புள்ளிகள் ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது வந்து இனிஷியல் லெவலில் நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த 22,743 புள்ளிகள் அப்படின்ற ஒரு இலக்கை விட அதிகமாக சந்தை இன்றைய தினம் க்ளோஸ் செய்யுமானால் சந்தையின் ஏற்றத்துக்கு ஒரு தடை இருக்காது அப்படின்றது நமக்கு ஒரு 23,000 புள்ளிகள் 23,100 அப்படின்ற ஒரு இலக்கை தொடுகின்ற ஒரு வாய்ப்பு வந்து சந்தைக்கு வந்து டெஃபினட்டாக இருக்கிறது. ஸோ தட் இஸ் த க்ளோசிங் ஃபார் டுடே. ஏன்னா இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. ஸோ க்ளோசிங் ஃபார் டுடே. இதே சமயத்தில் 22,300 புள்ளிகள் அந்த இலக்கை விட குறைவாக சந்தை க்ளோஸ் செய்யுமானால் மறுபடியும் அந்த 22,000 புள்ளிகள் 21,964 அந்த மாதிரி அந்த ஒரு 22,000 லெவல்ஸ் மறுபடியும் டெஸ்ட் ஆகின்ற ஒரு வாய்ப்பும் நமக்கு இருக்கிறது. ரிமெம்பர் 2 நாளுடைய வர்த்தகம் எக்ஸ்பெக்டேஷன் உலக நாட்டு சந்தையுடைய சேஞ்சஸ் இது எல்லாமே ஒரு நாள் வர்த்தகத்துக்குள் நம்ம டைஜஸ்ட் செய்ய வேண்டும். முக்கியமா நமக்கு திங்கள் என்றும் அடுத்த விடுமுறை வருகிறது அல்லவா? ஆமா, திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சார். ஆமா, வெள்ளிக்கிழமைக்கு டைம் இருக்கு, அது குட் ஃப்ரைடே. திங்கள் என்று வந்து அம்பேத்கர் பிறந்த நாள், அந்த அம்பேத்கர் ஜெயந்தின்னு சொல்லுவோம். ஸோ மறுபடியும் திங்கள் என்று நமக்கு வர்த்தகம் கிடையாது, உலக சந்தைகள் வந்து வர்த்தகம் தொடர்ச்சியாக நடக்கும். ஸோ நம்ம இன்றைய தினத்தோட வர்த்தகம் முடிந்து செவ்வாய் என்று தான் மறுபடியும் வர்த்தகம் நம் சந்தையில் நடக்க போகிறது அப்படின்றது. அஃப்கோர்ஸ் ஃப்ரைடே வந்து காமன் ஹாலிடே, உலகம் எங்குமே சந்தைகள் வந்து க்ளோஸ்ட் ஃபார் ட்ரேட் பிகாஸ் ஆஃப் குட் ஃப்ரைடே. பட் திங்கள் அன்று இருக்கக்கூடிய 14ஆம் தேதி இருக்கக்கூடிய விடுமுறை வந்து நம்ம நாட்டுடைய விடுமுறை. மற்ற சந்தைகள் வந்து தொடர்ச்சியாக செயல்படும். ஸோ இந்த ஒரு காரணியும் நம்ம மனதில் வைத்துக் கொண்டுதான் இன்றைய தினத்துடைய வர்த்தகம் வந்து டெஃபினட்டாக வாலட்டைல இருக்கும் அப்படின்றது என்னோட எதிர்பார்ப்பு நான் சொல்றேன். சார், பிளாக் மண்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 2,900 புள்ளிகள், அதாவது 3,900 புள்ளிகள் வரைக்கும் லோ போச்சு. 2,900 புள்ளிகள்ல நம்ம க்ளோஸ் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு சரிவை இதுக்கப்புறம் நம்ம சந்திப்போமா சார்? இப்போ 3 நாட்கள் விடுமுறை, அடுத்த செவ்வாய்க்கிழமை 3 நாள் தான் ட்ரேடிங் இருக்கு அடுத்த வாரம். நமக்கு வந்து அடுத்த மண்டே லீவ்னால அப்போ மறுபடியும் பிளாக் மண்டே வராது. பிளாக் டியூஸ்டேன்றது சரித்திரத்துல கிடையாது, சோஃபார் கிடையாது, அதனால அது வந்து இருக்காது. பட் எஸ், இந்த எதிர்பார்ப்புகள் வந்து டெஃபினட்டா இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன புரிஞ்சு கொள்றோம் கார்த்திக், அதாவது ஒரு 2,000 புள்ளிகளுடைய மூவ்
ஆன் த சென்செக்ஸ் 2500 புள்ளிகள், அதே போல ஒரு 1000 புள்ளிகள் நிஃப்டியில, இதெல்லாம் சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு செயலாக ஒரு 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 ஆக்ஷனாக நமக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் லெசன் வந்து நம்ம புரிஞ்சு கொள்றதா திஸ் கேன் பி அ நார்மல் பிஹேவியர். ஒரு காலத்துல ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்பதாக பாத்தீங்கன்னா ஒரு 500 புள்ளிகள் சரி வந்தால் ஐயோ 500 புள்ளிகள், அது வந்து ஹெட்லைன் நியூஸ், பெரிய 8 காலம் நியூஸ், கொட்டை எழுத்துல பப்ளிஷ் ஆகிற நியூஸ். இதுக்கெல்லாம் ஒரு 2000 புள்ளிகள் வந்து சென்செக்ஸ்ல சரிஞ்சாலுமே இது வந்து அடிக்கடி நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா we have had this kind of moves before. அதுவும் 800 to 1000 பாயிண்ட்ஸ் வந்து பிரிட்டி காமனாக நடக்கிறது. இந்த மாதிரி ஒரு ரிவைஸ்ட் எக்கனாமிக் ஆர்டர், அதாவது இந்த வர்த்தக போர் வருகின்ற ஒவ்வொரு இந்த மாதிரி ஒரு சீசன்ல இந்த மாதிரி போர் தொடர்ச்சியா நடக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு நீக்கங்கள் சந்தையில் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது என்னோட கணிப்பாக இருக்கிறது. ஐ வுட் பிலீவ் தட் வி ஷுட் எக்ஸ்பெக்ட் திஸ். இதை வந்து பயந்து போவதோ, இது வந்து ஐயோ ஒரு அச்சத்தோட சந்தை வந்து இவ்வளோ வாலட்டைல இருக்கு அப்படின்றத நினைக்கிறதோ கிடையாது. வாலட்டிலிட்டி வந்து அதிகரிக்கத்தான் போகுது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஒரு மலை பிரதேசத்தில் நம்ம வாகனத்தை செலுத்தும் போதுதான் அதுக்கு ஹேண்ட் பிரேக் கரெக்டாக இருக்கணும், எங்கே நிறுத்தணும், மலை சரிவில் சந்தித்தால் எங்கே போய் நம்ம வண்டியை சேஃபாக இருக்கணும் அப்படின்ற அதுக்குள்ள சப்போர்ட் மெஷர்ஸ் வந்து நம்ம கையில் இருக்க வேண்டும். ப்ரிப்பேர்டாக தான் இனிமேல் சந்தைக்குள்ளாக வர வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமாக தெரிவிக்கப்படுத்த விரும்புகிறேன். அந்த தயாரெடுப்பில் இல்லாமல் சந்தைக்குள்ள வந்தோம்னா அது லெவலும் தெரியாது, ப்ரிப்பேர்டும் தெரியாது, சந்தை எப்படி என்ன பிரச்சனை நடக்குது உலக சந்தைகள்ல இல்லை இந்த மாதிரி வர்த்தகம் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல வந்து பிரச்சனைகளும் தெரியாம சந்தைக்குள்ள நுழைஞ்சோம்னா யூ வில் பி வாஷ்ட் அவுட் இன் த ஃப்ளட். ஸோ அது வந்து நான் ரொம்ப கிளியரா தெளிவுபடுத்துறேன். பட் இந்த மாதிரி மூவ்ஸ் வந்து இனியும் அடிக்கடி நம்ம பார்க்க தான் இருக்கிறோம் என்பதையும் வலியுறுத்த விரும்புகிறேன். கார்த்திக், இன்னைக்கு கவனித்த முதலீடு செய்ய வேண்டிய பங்குகள் சார். ஓகே, ஸோ இது வந்து கார்த்திக் முக்கியமாக அதுக்கு போகிறதுக்கு முன்பதாக நான் ஒரு சில விஷயங்களை கூற விரும்புகிறேன். ஐ ஹோப் ஐ கேன் டேக் தட் லிபர்ட்டி. கார்த்திக், முக்கியமாக நேற்றைய தினத்துடைய ரிசல்ட்ஸ் வந்து 2 செக்டர்லேருந்து நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து டிசிஎஸோட ரிசல்ட் வந்து நேற்றைய தினம் பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த டிசிஎஸோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாப குவான்டிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து 1.6% டிக்ளைன், அதாவது குறைவாகத்தான் அந்த ரிசல்ட் வந்து எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அவங்களுடைய வருவாய் கூடியிருந்தாலும் கூட இயர் ஆன் இயர் பேசிஸ்ல அவங்களுடைய லாபம் வந்து 1.6% லோவர். ஸோ இது வந்து நான் எப்பவுமே சொல்றேன்ற ஒரு அண்டர்லைங் ஃபேக்டர் என்னன்னா, ஒரு பிஸ்னஸ் அப்படின்றத நம்ம நடத்துகிறது லாபத்தை சம்பாதிக்கிறது தான். ஸோ இட்ஸ் நாட் அ சேரிட்டி. ஸோ லாபத்தோடைய அந்த தொகை வந்து 1.5% குறைந்தால் டெஃபினட்டா அதோடைய பிரதிபலிப்பு அந்த ஸ்டாக் பிரைஸ்ல இருக்கும் அப்படின்றத. ஸோ இது வந்து ஒரு கைடிங் ஃபேக்டரா கூட இருக்கலாம் இல்லையா? மற்ற ஐடி கம்பெனிஸோடைய லாபம் அந்த அந்த ஒரு திறன் வந்து குறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை கூட இது வந்து ஒரு கைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடும். அடுத்தது வந்து முக்கியமாக இன்ஃபோசிஸோடைய ரிசல்ட் வந்து ஏப்ரல் 17 தான் வருது. தெர் இஸ் டைம். அடுத்த வியாழன்ன்றதான் வரப்போகுது. ஸோ இது வந்து டிசிஎஸ் உடைய ரிசல்ட். அஃப்கோர்ஸ் ஹெட் கவுண்ட் வந்து கூடியிருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் பட் அந்த ப்ராஃபிட் லெவல் குறைந்திருக்கு. அதே போல ஆனந்த் ராட்டி வெல்த் இவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து நேற்று தினம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த ரிசல்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு 30% அளவுக்கு வந்து அவங்களுடைய லாபம் வந்து கூடியிருக்கிறது, குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் கூடியிருக்கிறது. ஸோ தட் அகேன் அப்ளைஸ் டு பி பாசிட்டிவ். இது எதுக்காக இந்த ரெண்டுத்தையும் நான் சொல்றேன்னா, பிகாஸ் நேற்றைய தினம் வந்திருக்கக்கூடிய முதல் செட் ஆஃப் ரிசல்ட்ஸ்ல இது வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் டு கிவ் அ லிட்டில் இம்பார்ட்டன்ஸ் ஆன் தோஸ் நம்பர்ஸ். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய இன்றைய தினம் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் நீங்க பார்க்க போனீங்கன்னா முக்கியமா எல்என்டி, பாரதி ஏர்டெல், டெக் மஹிந்திரா, சன் ஃபார்மா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்றத நம்ம ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் ஆக நடந்திருக்க கூடும். இந்த புதன் அன்றைய டேட்டா நேற்று விடுமுறையினால. அதே போல லாங் பில்டப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நீங்க பார்க்க போனீங்கன்னா ஹட்கோ, எம்எஃப்எஸ்எல், பிரிட்டானியா, என்பிசிசி, கேம்ஸ், அசோக் லேலண்ட், இது எல்லாமே லாங் பில்டப் நடந்திருக்கிறது. அண்ட் ஷார்ட் பில்டப் நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா ஷார்ட் சைட்ல வந்து அதிகமா எஃப்என்டோ பொசிஷன்ஸ் பில்ட் ஆகக்கூடிய ஒரு சில பங்குகள் அப்படின்னு பார்க்க போனா ஐஐஎஃப்எல், நேஷனல் அலுமினியம், பிஎன்பி ஹவுசிங், டாக்டர் ரெட்டிஸ், பயோகான், ஹிந்துஸ்தான் ஜிங்க். ஓகே சார், சூப்பர் சார். ரொம்ப டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார். கொஞ்ச நாளாவே நம்ம ஒரு நாள் ஒரு வார்த்தை செக்மெண்ட்டை நம்ம வந்து பேசுறது இல்லை, நமக்கு டைம் இல்லை. நம்ம பேசுவோம் சார், நிறைய டேட்டாஸ் எடுத்து வச்சிருக்கேன்.
அடுத்தடுத்த செக்மெண்ட்ல நம்ம பேசுவோம் சார். பேசுவோம். தேங்க்யூ சோ மச் சார். Thank you so Q4 much. ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் தொடர்ந்து வெளியாயிட்டு இருக்கும் சார். நம்ம ஒவ்வொரு நாளுமே இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமாப்பா. இப்ப முதல்ல அதிரடியா டிசிஎஸ் ஓட ஆரம்பிச்சிருக்கீங்க. அது இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். கரெக்ட். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.